Hi guys, welcome back to our channel. So வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நான் போடல. ஸ்கூல்லாம் போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம கொடைக்கானல் போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு vlog-ஆ போடலான்னு இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெசார்ட்டுக்கெலாம் போகிறேன்னு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டுக்கெலாம் போய் வீடியோலாம் எடுத்துட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் எல்லா வீடியோவும் டெலிட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வீடியோ மட்டும் தான் இப்போ இருக்கேன்ட்ட. நிறைய வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிடுச்சு. அதை வந்து என்னால் முடிஞ்சால் ஒரு ஷார்ட்ஸாக போட்டாலும் போடன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ சமைச்சிட்டே இருக்கும். வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து இன்னொரு செல்ஃபி ஸ்டிக்கும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கர் பண்ணுது. ஸோ அதனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டு போட்டு வச்சுருக்கேன். செல்ஃபி ஸ்டிக்கு, சார்ஜர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூ தான் போட்டிருந்தேன் டூருக்கு போகும்போது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வேறு ஷூ போடலான்னு இருக்கேன். இந்த அடிடாஸ் ஷூ வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கொடுத்தது. ஆக்சுவலி நான் போன வாட்டி போட்டதோடு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்போதே கால் வழுக்கிற மாதிரி இருக்கும் கீழே வந்து. அதனால் இந்த வாட்டி இந்த ஷூ தான் போடலான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நைட் நம்ம போயிட்டு அங்கே ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் தான் அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் திருநெல்வேலியில் லோக்கல் ஹாலிடே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போகிறோம். இந்த இடமே கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். எங்கள் வீடே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். கடைசியாக நீங்கள் எங்கள் வீட்டில் பார்த்த ஹோம் டூரோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீடு எவ்வளவோ சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இந்த வீடு நான் என் சேனலில் ஹோம் டூர் போட்டு 2 வருஷம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வீடே வேறு மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலெலாம் இந்த வீடை காமிச்சு ரொம்ப நாள் இருக்கும். எல்லா vlog-உமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெளியே போய் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுவேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளம்ப போகிறோம். நிறைய வீடியோ இருந்தது. இங்கிருந்தே பாட்டு மாத்திரமே கீழே தான் போட்டு கீழே வருவாண்டி சார். இது பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனரும் நம்ம கூட ஜாயின் ஆகிடுச்சு. ஃபார்ச்சுனர் இஸ் கம்மிங். உள்ள இருக்கிற மாதிரி காலிங் பெல் நம்ம வண்டி ஸோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் இடத்த. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற ஒரு ரூமில் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். என்ன இது நீங்கள் ஷூ போட்டிருக்கீங்க? வர்றா உனக்கு மருந்து மம்மிக்கு மாத்திரை. அவனுக்கு எல்லாமே பிடிக்கும். ஏன் உனக்கு எல்லாமே பிடிக்காதா? ஆமாம்.
வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். இல்லை வந்து பார்த்திங்கன்னா சோஃபா, எனக்குள்ளே ஒரு கிளாஸ். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ரூம்லேருந்து நம்ம வந்து கிளம்ப போகிறோம். கிளம்பி கொடைக்கானலில் நிறைய இடத்த வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் இல்லை, அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட். டிவிக்கான ஹோல்டர் இருக்குது, பட் ஆனால் டிவி இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வியூவே செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக ஒரு சிட்டி மாதிரி இருக்குது. எல்லா ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் ஒன்று, வேறு ஒரு பெட்டு, அது போக ஒரு டேபிள் இருக்குது கிளாஸோட. ஹாய் சொல்லு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் இந்த ரூமில் இருந்து. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து கிளம்ப போகிறோம். ஸோ வந்து இன்னும் நிறைய பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி போகிறோம். ஸோ வந்து நம்ம இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏதோ வினோதமான மரம்லாம் இருக்குது. அந்த மரத்தை காட்டுறதுக்குள்ளே சிட்டி வந்துருச்சு. இதாங்க ஒரு 10 நிமிஷமும் நடந்துட்டுருக்கு. நான் ஏதாச்சும் ஒன்று காட்டலான்னு வரதுக்குள்ளே அது எதாவது மறைச்சிருது. ஓல்டு கொடைக்கானல் வியூ. மம்மி இங்க தான் போட்டோ எடுத்தால. நில்லு ஜஸ்டின் நில்லு, தம்பிட்ட நில்லு. வரேன். சின்னமா ஏறுங்க. இங்க வா. ஏய் இங்க வாரு. அப்பா எனக்கு போட்டோ அனுப்பி விடுங்க அப்புறமா. நாமே பாஸ். ஓகே. ஸோ வந்து நம்ம இப்போ எங்கேயோ போகிறோம். எங்கே போகிறோம்னு தெரியல. கூட்டம் பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் நின்று वागर पीटी फॉर ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்ருக்கோம் உள்ளே போகிறதுக்காக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு பிரிட்ஜுக்குள்ளே போயிட்டுருக்கோம். என்ன ब्रिजा பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்குது. அவங்க யாரும் பைத்தியம் நினச்சிடக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பைத்தியம் மாதிரி செல்ஃபி ஸ்டிக்கை எடுத்துகிட்டு அங்கே எங்கே வளைஞ்சிட்ருக்கோம். எல்லாரும் எங்களை பார்த்து பைத்தியம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் உண்மையாக பைத்தியம் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்துருக்கேன் வந்ததுலேருந்து இந்த இடத்துல. ஸோ வந்து அப்படியே கிளம்ப வேண்டிதான். இன்னும் எந்த இடத்துக்குலாம் போகிறோன்னு தெரியல. எது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இறக்கிக்கிட்டேன்னா தூக்கம் தான், வேறு எதுவுமே இல்லை. கார் ஓட்டின அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? அது வந்து போரிங் தான். வெயில் அடிக்கி இன்னைக்கு கொடைக்கானல் இன்னைக்கு சரியில்லை.
நெக்ஸ்ட் நீங்க டைம் நம்ம கார் ஊருக்கு ஓட்டும்போது போறோம். தூங்கி இருக்கீங்களா இது வரைக்கும்? தூங்கி தூங்கி தான் ஓட்டுவேன். ஆமா இன்னைக்கு நேற்று நைட்டு ஒரு ஆக்சிடென்டே பண்ணேன். அதே ஆக்சிடென்ட்டுங்க அவ தர்சனா கோச்சிக்காம போட்டோம். ஹலோ गाइस, யூடியூப்ல சேனல் இருக்கா? ஆமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இல்லை இங்கே வரவே இல்லையோ? வரவே இல்லையா? நமக்கு அப்புறம் தான் கிளம்புனாங்கன்னு நினைக்கிறேன். ரசனா நம்ம எங்கே வந்திருக்கோம்? குணா கேவ். இதை பற்றி உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, குகை. இவ்வளோ தான் குணா குகையா? ஈவில் குகை. உள்ள வாட்ச் பண்ணி மலைக்கு மேலே ஏறுற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் எதை கேவுன்னு சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. நம்ம காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கோம். மேலே அந்த மங்கி இதோட குட்டியை கூட்டு போகுது. ಮಂಕಿ ಬೆಂದಾಯ್ತು ಮಂಕಿ. ஓகே, நீ கொஞ்சம் கழிச்சு போய் எழுதுறேன். வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து குணா கேவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நான் எந்த கேவையுமே என் கண்ணால் பார்க்கல. அது என்னத்துக்கு கேவலம் பேரு? அதான் எனக்கு புரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டு நிறைய மரத்தோட இருக்குது. குணா கேவ் எப்படியோ கடைசியாக நாங்கள் குணா கேவை பார்த்துட்டோம். ஆனால் இங்கே எங்கேயுமே கொகை மாதிரி இல்லை. ஏதோ ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. திருநெல்வேலியில் அரமா நகரில் ஒரு கொடி கிடக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டெப் நம்ம மேலே ஏறி பார்க்க கேஆர்னு எழுதியிருக்காங்க பாரு. விகேஆர்னு எழுதியிருக்காங்க. கேகேஆர். கடைசியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஏற போகிறோம். சீக்கிரம் அப்படியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிங் அதெல்லாம் போயிட்டு இப்போ வந்து நைட்டு வந்து ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்காக போகிறோம் நைட்டு. இதுக்கு லைட்டு வீட்டு உள்ள வச்சிருக்கோம். ஏன்ட்ட தான் இருக்குது. அங்கே இருக்கு காரில். அப்படியா? சரி, அப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமு. இன்றைக்கி நம்ம நைட்டு ஸ்டே பண்ண போகிற ரூம் இதுதான். இதில் ஃப்ரீயாக ஒய்ஃபை இருக்குது. ஸோ வந்து நம்ம 3 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து நம்ம இன்னொரு ரூம் பார்க்க போகலாம். எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? நீ எந்த பெட்டில் படுக்க போகிற? என்ன சாப்பிட்ற? மில்க் பவுடரா? ஸோ வந்து எல்லா ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவியும் இருக்குது. அது போக 2 பெட்டு. ஒரு பெட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, இன்னொரு பெட்டு மீடியமாக இருக்குது. அப்புறம் வாட்டர் கிளாஸு, கபோர்டு, பாத்ரூம், ட்ரெஸ்ஸிங் ரூம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நான் வேறு தெரியுமா?
அதான் உங்களுக்கு முதல்ல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேம் ரூம்னு ஒரு ரூம் இருக்குது. ஸோ வந்து நம்ம அந்த ரூம் இங்கே வந்து கேரம் போர்டு இருக்குது, செஸ் இருக்குது, அதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த டென்னிஸ் பால் இருந்துச்சு, பட் பேட் பால் வந்து இல்லை. பெஸ்ட் காஃபி மேக்கர் இன் த வேர்ல்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்ததுலேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கல. ஸோ வந்து இப்போ வந்து அது கிடச்சிருச்சு. நான் ரூமில் போய் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் இப்போ சுற்றி காமிக்கிறேன். ஸோ இந்த ரூம் வந்து 202. எப்பவும் போல் இங்கே வந்து ஒரு சோஃபா, பெட்டு, பெட்ஷீட்டு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 பெட்டு, அப்போ எக்ஸ்ட்ரா பில்லோஸ் எல்லாமே இருக்குது. வேறு இங்கே வந்து ஒரு லேண்ட்லைன், நம்ம ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஆர்டரு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. நம்ம இங்கே ஆர்டர் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா போய் சாப்பிடணும். வேறு முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெய் ஹோட்டல்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹோட்டல் ஜெயின்னு இருக்குது இந்த ஹோட்டல் நேம். வேறு எங்கேனாக்குள்ள பெரிய கிளாஸ் ஒன்று, டிவி, வேறு காஃபி கப்பெல்லாம், கபோர்டு இருக்குது, ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாக இருக்குது, அது போக பாத்ரூமும் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம். இங்கே உட்காது எலும்பு. ஏய் டோர் க்ளோஸ் பண்ண காலு ஏ நான் இங்கே தான் பார்க்க நல்லா இருக்கு. இப்போ நேராக நம்ம வீட்டுக்கு தான் எப்படி சொல்கிறேன்? நான் திரும்பி பார்க்க போகலாம். எப்படி இருக்கு கேமரா? ஃபேன் மாதிரி எடுக்கா இதுதான் வந்து டேம். ஈபிலையா இப்போ வேணும் பாதி அனுப்பிட்டு எப்படியா சரி. இது காருக்குள்ள தட்டி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் கிட்ட ஆச்சு. நான் 1 வாரம் கழிச்சு தான் இந்த வீடியோவே ஷூட் பண்ணுறேன். நான் இப்போ தான் எடிட் பண்ணலான்னு உட்காந்தேன். ஸோ அப்போ தான் பார்த்தேன் கடைசி எண்டிங்கிறது வந்து நான் கொடுக்கவே இல்லை. அந்த ஹோட்டலோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.